Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் ஈவ் எடுத்த vlog. ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த குடியில் வந்து 12க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு வைக்கணும். ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 அந்த மாதிரி ஆயிடுச்சு, மிட் நைட் 1-2. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த ஸ்டாச்சுலாம் எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் வந்து போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாக. ஸோ அது கிஃப்ட் ஷேரிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து தம்பி பேர் வந்துருந்துச்சு அண்ட் தம்பிக்கும் வந்து என் பேர் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து லக்கி ஃப்ரெண்டாக இருந்தோம் அண்ட் லக்கி ஃப்ரெண்டுக்குமே ஒரு கிஃப்ட் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து எங்கள் 2 பேருக்குமே தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் கிஃப்ட் ஷேரிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆளாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் கிஃப்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிஃப்ட் ஷேரிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆச்சு எங்கள் எல்லாருக்குமே. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ December 1 அந்த மாதிரி டைம்லேயே வந்து நாங்கள் வந்து இப்படி எல்லார் பேரும் வந்து போட்டு அதை வந்து சிட்டியாக ஒருத்தவங்க எடுத்துருந்தோம். அதை வந்து அந்த மந்த் ஃபுல்லாக அவங்க வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி லைக் ஒரு குட் ஹெல்த் அந்த மாதிரி ஒரு நல்லா வெல்விஷராக இருக்கிற மாதிரி நம்மளெல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கோம்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து நம்மலாம் வந்து கிஃப்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து போவோம். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து இந்த ஃப்ரெண்டெல்லாம் போட்டு சூப்பராக நாங்கள் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணோம். ஆனால் நிறையா பேர் வந்து இந்த சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணல. பட் அதுவுமே ஆனால் அந்த கிஃப்ட்ஸ் கொடுக்குறப்போ வந்து அது தெரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஓ இவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிற ஓப்பன் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப ஆசைப்படுவேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்லலாம் ஃபேமிலியாக இருக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து ஹாப்பியாக அந்த என்ஜாய் பண்ணணும், அந்த மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணது தான் இந்த கிஃப்ட் ஷேரிங் கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாருமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க என் கூட. ஸோ அதனால் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணி அந்த கிஃப்ட் ஷேரிங்க்கு கரெக்டாக அந்த டைம் சொன்னதில் வந்து கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அப்புறமா சூப்பராக அந்த என்ஜாய் பண்ணுறது ஒரு மாதிரி ரா அண்ட் ரியலாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அன்றைக்கி சூப்பராக நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் எல்லாேருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த கிஃப்ட் ஷேரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஒரு அன்ஃபில்டர்ட் மெமரி மாதிரி தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஸோ கிஃப்ட் ஷேரிங் வந்து எல்லோரும் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிஃப்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எல்லாருமே கிஃப்ட்ஸ் வந்து சேர்ந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து தம்பிக்கு ஒரு டாய் கார் தான் வாங்கியிருந்தேன். சேம் அதே மாதிரியே குண்டுக்கும் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கும் ஒரு கார் கிடச்சிச்சு. அண்ட் இந்த மாதிரி டெடி பேர் இவங்களுக்கு கிடச்சதுமே இவங்களாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க டெடி பேர் வேணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நிறையா பேருக்கு வந்து எப்படி சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிறையா இது கிடச்சிச்சு. அண்ட் எனக்கும் வந்து தம்பி வந்து சூப்பராக அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தான். நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருந்தேன் வந்து எனக்கு வந்து நிறைய கிண்டர் ஜாய் அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவனும் வந்து சூப்பராக லைக் போய் கிண்டர் ஜாயெல்லாம் வாங்கிட்டு வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தோன்னே ஒரே ஹாப்பியாகிடுச்சு அன்றைக்கி. ஸோ ஜாலியாக அந்த டே வந்து செம்மையாக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஆர் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எப்படி கேதர் ஆவீங்க, என்ன மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாருமே ஓப்பன் பண்ணோன்னே குண்டுக்கு வந்து கார் கிடச்சோன்னே செம்ம ஹாப்பி. அப்படியே சின்ன பிள்ளையாகவே அவன் மாறிட்டான். அந்த காரை வச்சு செம்மையாக விளாண்டுட்டு கிடந்தான். ஸோ கார் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஷேரிங்கில் வந்து கேக் வாங்கணுன்ட்டு எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து கேக் வாங்கி வச்சுருந்தோம் கிறிஸ்மஸ்க்கு. அண்ட் நானும் தம்பியும் தான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு சரி நாங்கள் 2 பேர் தான் கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேருமே வந்து கேக் வந்து வெட்டிட்டோம். சூப்பராக கேக்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா கேக் வந்து எல்லாருக்குமே லைக்
பீஸாக வெட்டி நாங்கள் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக அந்த டைம் முடிஞ்சிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து எங்களோட க்ரிப் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு வித்தவுட் லைட்டிங்ஸ். எனக்கு க்ரிப் வந்து இந்த மாட்டு கொட்டாய் மாதிரி அந்த ரியல் இது வேணுமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணோம். அண்ட் இதோட ரெடி பண்ணுற வீடியோவும் நான் சீக்கிரம் வந்து vlog-ஆ அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.